ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது பார்த்தீங்கன்னா மிளகாய் வத்தலோட விதை, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துப்போம். இப்போ கோதுமை மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து தாளித்து வச்சது இந்த மாதிரி தாளித்து இதில் கொட்டிட்டோம். இந்த மாவு கூடயே சேர்த்துருவோம். கோதுமை மாவோட இந்த மாதிரி தாளித்து சேர்த்து நம்ம தோசை ஊற்றும் போது சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம தோசை ஊற்றிடுவோம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா தோசைக்கல் சூடாயிடுச்சு. தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். எப்பயும் போல தான் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கோதுமை தோசை பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாகவே தான் வேகும். டக்குன்னு நம்ம அரிசி மாவு தோசை மாதிரி வேகாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ தோசைக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். செவக்க நல்லா வெந்து வரட்டும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்த தோசை ஊற்றிப்போம். கிறிஸ்பியாக கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.